நம்ம இப்போ சாப்டர் 12 இருக்கோம். சாப்டர் 12 ஆப்ஜெக்ட் ஓரியன்டேஷன் இன்ட்ரொடக்ஷன் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதில் நிறைய சாப்டர்ஸ் இருக்குது, நிறைய விஷயங்கள் நம்ம வந்து இதில் லேர்ன் பண்ணோம். ஸோ பேசிக்ஸ் ஆஃப் ஜாவா ஆப்ஜெக்ட் ஓரியன்டேஷன் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சிம்பிள் டேர்ம்ஸில் ஆப்ஜெக்ட்னா என்ன, அது எப்படி நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம் ஜாவாவில், அது எப்படி ஒர்க் ஆகுது, அதெல்லாம் வந்து நம்ம பார்க்கலாம். பிபிடி தப்பாயிடுச்சு. So we have to start from here. So first object na enna. So object na enna na, see generally நீங்க object orientation programming இதெல்லாம் வந்து படிச்சிருப்பீங்க. பட் ஜென்ரலாக வந்து ஆப்ஜெக்ட்ஸ்னா என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ எனி ரியல் வேர்ல்டு எலிமெண்ட் நீங்கள் வந்து ஆப்ஜெக்டாக வந்து மாடல் பண்ண முடியும். ஸோ எனி ரியல் வேர்ல்டு எலிமெண்ட் கேன் பி மாடல்டு as objects. ஸோ நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஃபேன் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஃபேனுன்னு ஒரு ரியல் வேர்ல்டு ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ அந்த ஃபேனுக்கு வந்து என்னென்னலாம் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஸோ ஃபேனோட கலர், அதுக்கப்புறம் ஸோ ஃபேனோட ஸ்பீடு, ஸோ எவ்வளோ ரொட்டேஷன்ஸ் பர் மினிட், ஸோ அது ஒரு நம்பர் இல்லையா, நியூமரிக் வேல்யூ. அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்லலாம், ஒரு பூலியன் இஸ் ரன்னிங். ஸோ ஃபேன் வந்து ரன் ஆகுதா இல்லையா அப்படின்றது வந்து நம்ம இதில் வச்சுக்கலாம். ரன் ஆச்சுன்னா அது வந்து ட்ரூ, ரன் ஆகலைன்னா இது வந்து ஃபால்ஸு, அதான் இஸ் ரன்னிங். ஸோ இதெல்லாம் வந்து ஃபேனோட ப்ராப்பர்ட்டிஸு. ஸோ இப்போ ஃபேனோட ப்ராப்பர்ட்டிஸ்னால் we will have some direct values. ஸோ கலருக்குன்னா வந்து என்ன, சே ரெட் கலரு. ஸோ ஸ்பீடுனா சே 110 ரொட்டேஷன்ஸ் பர் செகண்ட், பர் செகண்ட்னா சே 6 ரொட்டேஷன்ஸ் பர் செகண்டு. ஸோ அந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஈஸ் ரன்னிங் வந்து ஃபால்ஸு, ட்ரூ, அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ ஒரு சிம்பிள் ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து நம்ம ப்ராப்பர்ட்டிஸ்லாம் டிஃபைன் பண்ணுறோம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா வேரியபிள்ஸ், இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் கோயிங் டு பி கால்ட் அஸ் தி இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். அண்ட் அதை வந்து இன்னும் ரொம்ப ஜென்ரலைஸ்டாக சொல்லணுன்னா டேட்டான்னு சொல்லணும். ஸோ டேட்டா இல்லைனா இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், இல்லைனா இங்கே வந்து டேட்டா. ஸோ எவ்ரி ஆப்ஜெக்ட் வில் ஹாவ் சம் டேட்டா, ஒரு கைண்ட் ஆஃப் டேட்டாவை வந்து அதை ஹோல்ட் பண்ணோம். இப்போ ஃபேனுன்னா இந்த டேட்டாவை வந்து ஹோல்ட் பண்ணுது. அதை தவிர எவ்ரி ஆப்ஜெக்ட் வில் ஹாவ் சம் கைண்ட் ஆஃப் பிஹேவியர். ஸோ பிஹேவியர்னால் மெத்தட்ஸு. ஸோ இப்போ வந்து ஒரு பிஹேவியர் நம்ம வந்து டிஃபைன் பண்ணலாம். அந்த பிஹேவியர் எப்படி இருக்கணும்னா, ஸோ whenever the behavior is going to get invoked, அந்த பிஹேவியரை இன்வோக் பண்ணும்போது அந்த பிஹேவியர் அந்த ஆப்ஜெக்டோட இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் வேல்யூவை சேஞ்ச் பண்ணும். ஸோ இட் இஸ் கோயிங் டு சேஞ்ச் தி வேல்யூ ஆஃப் தி இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். ஸோ அந்த பிஹேவியரை கால் பண்ணால் அந்த ஆப்ஜெக்டோட இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் வேல்யூவை வந்து சேஞ்ச் பண்ணும். ஸோ நம்ம கேஸில் வந்து பிஹேவியர்ஸ் ஆர் ஆல் கோயிங் டு பி மெத்தட்ஸ். ஸோ நம்ம ஃபேன் கேஸில் வந்து என்ன பிஹேவியர் நம்ம யூஸ் பண்ணலாம், ரெகுலேட்டர் அப்படின்ற ஒரு பிஹேவியரை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ரெகுலேட்டரை நான் ஆன் பண்ணி அப்படியே திருப்பிட்டே இருந்தேன்னா என்னென்னலாம் மாறப்போகுது, ஸ்பீடுன்ற இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் வந்து மாறும். ரெகுலேட்டர் திரும்ப ஸ்பீடுன்ற இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் மாறும். ஸோ ரெகுலேட்டர் ஃபுல்லாக நான் ஆஃப் பண்ணிட்டேன்னா ஈஸ் ரன்னிங் வந்து ஃபால்ஸ் ஆகிடும். ரெகுலேட்டரை ஆன் பண்ணி அப்படியே திருப்பிட்டே இருந்தேன்னா ஈஸ் ரன்னிங் வந்து ட்ரூ ஆகும். ஸோ ரெகுலேட்டருன்ற ஒரு பிஹேவியர் நம்ம வந்து கால் பண்ணால் ஸ்பீடும் ஈஸ் ரன்னிங் இன்ஸ்டன்ஸ் வேரியபிளும் மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது இல்லையா. ஸோ இது இப்படி தான் வந்து நீங்கள் மெத்தட்ஸ் வந்து ஒரு ஆப்ஜெக்டில் டிஃபைன் பண்ணுவீங்க. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட்னா அதுக்கு வந்து டேட்டாவும் பிஹேவியரும் இருக்கும். டேட்டா இஸ் கோயிங் டு ஹோல்ட் சம் வேல்யூஸ், சம் கைண்ட் ஆஃப் வேல்யூஸ். பிஹேவியர் இஸ் நத்திங் பட் a kind of a method. பிஹேவியர்னா மெத்தட்ஸு, அந்த மெத்தடை கால் பண்ணால் that method will directly come and change the value of your underlying instance variable. ஸோ நம்ம பிபிடியில் கார் அப்படின்ற ஒரு கிளாஸை வச்சு நம்ம டிஃபைன் பண்ணுறோம். ஸோ இப்போ காருக்கு வந்து மாடல், ஸ்பீடுன்னு 2 இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து 2 பிஹேவியரல் மெத்தட்ஸ் இருக்குது, ஸ்டார்ட்டும் ஆக்சலரேட்டும். இப்போ ஸ்டார்ட்டை நான் வந்து கால் பண்ணால் ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஆக்சலரேட்டை நான் வந்து கால் பண்ணால் ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ரைட்டா. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸும் இன்ஸ்டன்ஸ் மெத்தட்ஸும் நம்ம வந்து டிஃபைன் பண்ணுவோம். ஸோ டேட்டா அண்ட் பிஹேவியர், ரைட். ஸோ கிளாஸ்னால் என்ன அப்போது? ஸோ கிளாஸ்ன்றது வந்து இட்ஸ் அ டெம்ப்ளேட் ஃபார் பில்டிங் அன் ஆப்ஜெக்ட். ஸோ டெம்ப்ளேட்னா என்ன அர்த்தம்னா, இப்போ ஒரு பில்டிங் நீங்கள் கட்டுறீங்க, அந்த பில்டிங் கட்டுறதுக்கு வந்து ஒரு பிளான்னு ஒரு டெம்ப்ளேட் வேணும் இல்லையா. அது இருந்தால் தான் நீங்கள் வந்து பில்டிங் கட்ட முடியும். ஸோ அந்த பிளான் தான் வந்து கிளாஸ்.
ஸோ நம்ம ப்ரோக்ராமர்ஸ் ஆஸ் எ ப்ரோக்ராமர்ஸ் நம்ம வந்து கிளாஸை தான் நம்ம எழுத போகிறோம். ஸோ அந்த கிளாஸில் நம்ம சொல்லுவோம், ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு கிளாஸ் இருக்குது, இதுக்கு இந்தந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ் இருக்குது, ஸோ இதுக்கு இந்தந்த மெத்தட்ஸ் இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து நம்ம கிளாஸில் தான் வந்து சொல்லுவோம். அது வந்து ரன் டைமில் ஆப்ஜெக்டாக க்ரியேட் ஆகும்போது, ஸோ ஆப்ஜெக்ட்ஸ்லாம் வெர்ச்சுவலாக தான் வந்து க்ரியேட் ஆகுது. வெர்ச்சுவல்னால் என்ன அர்த்தம்னா உங்கள் ப்ரோக்ராம் ரன் ஆகும்போது மெமரியில் வந்து ஆப்ஜெக்ட்ஸ் க்ரியேட் ஆகும். ப்ரோக்ராம் வந்து முடிஞ்சு போச்சுன்னா எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் வந்து டிஸ்ட்ராய் ஆகிடும். சரிங்களா? ஸோ ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ரியல் வேர்ல்டில் இருக்காது, வெர்ச்சுவல் வேர்ல்டில் தான் இருக்கும். ஸோ ப்ரோக்ராம் ரன் ஆகும்போது தான் ஆப்ஜெக்ட்ஸ் க்ரியேட் ஆகுது. ப்ரோக்ராம் முடிஞ்சோடனே ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் போயிடுச்சு. ஆனால் ரியல் வேர்ல்டில் இந்த கிளாஸ் தான் இருக்கும். இந்த கிளாஸ் தான் ப்ரோக்ராம். நீங்கள் எழுதுகிற ப்ரோக்ராமே கிளாஸ் தான். ஸோ அந்த கிளாஸில் தான் வந்து நம்ம டிஃபைன் பண்ணுறோம் என்னென்ன இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ் இருக்குது, என்னென்ன இன்ஸ்டன்ஸ் மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ அந்த இன்ஸ்டன்ஸ் மெத்தடை வந்து யாராச்சும் கால் பண்ணால் கரஸ்பாண்டிங் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ எவ்ரி ஆப்ஜெக்ட் இஸ் அன் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் சம் கிளாஸ். ஸோ எவ்ரி ஆப்ஜெக்ட்னா என்ன, வாட் இஸ் ஆப்ஜெக்ட் அப்படின்னு கொஷின் கேட்பாங்க. ஆப்ஜெக்ட்னா என்னென்னா எவ்ரி ஆப்ஜெக்ட் இஸ் அன் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் எ கிளாஸ் அப்படின்னு நீங்கள் பதில் சொல்லக்கூடாது. ரைட்டா? ஸோ நிறைய பசங்க நான் இன்டர்வியூ எடுக்கும்போது இந்த மாதிரி பதில் சொல்லுவாங்க. ஸோ வாட் இஸ் அன் ஆப்ஜெக்ட்னு கேட்டால் இட்ஸ் அன் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் அ கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நோ, ஆப்ஜெக்ட்னா என்னென்னா ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் எனி ரியல் வேர்ல்ட் எலிமெண்ட்ஸ் கேன் பி மாடல் ஆஸ் அன் ஆப்ஜெக்ட். Object will comprise of state and behavior. State will have values of the object, will hold the values of the object. Behaviors are going to change the state of the object, right? So state and behavior சொல்லுவாங்க. So state of the object is going to be your instance variables. Behavior of the object is going to be your methods. So இந்த மாதிரி தான் ஆப்ஜெக்ட்ன்றது சொல்லணும். ஆப்ஜெக்ட்னா என்ன, இட்ஸ் அன் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் எ கிளாஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது. சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு முக்கியமான அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ கிளாஸ்ன்றது வந்து நீங்கள் ஃபிசிக்கலாக எழுதுறீங்க. அந்த கிளாஸுக்கு வந்து எவ்வளோ ஆப்ஜெக்ட்ஸ் வேணால் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ ரன் டைமில் இப்போ வந்து நான் வந்து இந்த கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுறேன்னா அதுக்கு மாடலும் ஸ்பீடும் வந்து நான் 465 அப்படின்னு நான் கொடுக்குறேன். இன்னொரு ஆப்ஜெக்ட்டும் என்னால் க்ரியேட் பண்ண முடியும், ஏன்னா வந்து இது மெமரி தானே. ஸோ ரன் டைமில் நான் எவ்வளோ ஆப்ஜெக்ட்ஸ் வேணால் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இந்த ரெண்டாவது ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம என்ன கொடுக்குறோம், மாடல் வந்து பிஎம்டபிள்யூன்னு கொடுக்குறோம், ஸ்பீடு வந்து 105 அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ரைட்டா? ஸோ ஒரு கிளாஸ் வந்து ஃபிசிக்கலாக நம்ம எழுதுகிறோம், அதை வந்து ரன் டைமில் லோட் ஆகும்போது ஆப்ஜெக்ட்ஸ் வந்து க்ரியேட் ஆகுது. ஆப்ஜெக்ட்ஸ் எத்தனை ஆப்ஜெக்ட்ஸ் வேணால் நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். அந்த ஈச் அண்ட் எவ்ரி ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம வந்து டிஃப்ரெண்ட் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் வேல்யூஸ் வந்து நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் தி கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். இப்போ ஆப்ஜெக்டை எப்படி க்ரியேட் பண்ணுறது? ஸோ ஆப்ஜெக்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு ஜாவாவில் வந்து நியூ அப்படின்ற ஒரு கீவேர்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம். யூஸிங் திஸ் நியூ கீவேர்ட் we can create the object. Syntax வந்து எப்படி இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் அப்படின்னு ஒரு வேரியபிளை நம்ம டிக்ளேர் பண்ணோம். ரைட் ஹேண்ட் சைடில் ஈக்குவாலிட்டிக்கு ரைட் ஹேண்ட் சைடில் நியூன்ற கீவேர்டு யூஸ் பண்ணி நம்ம கிளாஸ் நேமை கால் பண்ணி ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிரேஸ் கொடுக்குறோம். ஸோ கிளாஸ் நேமை கால் பண்ணி ஓப்பன் க்ளோஸ் பிரேஸ் நம்ம கொடுத்தா இது வந்து என்னென்னா கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ கன்ஸ்ட்ரக்டரை பற்றி நம்ம லேட்டராக படிப்போம், இப்போ அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த கன்ஸ்ட்ரக்டருக்கு நீங்கள் ஆர்கியூமெண்ட்டும் பாஸ் பண்ணலாம், அதுதான் இங்கே கீழேயும் பண்ணியிருக்கோம். இது வந்து எம்டி கன்ஸ்ட்ரக்டரை நீங்கள் கால் பண்ணுறீங்க, இங்கே வந்து ஆர்கியூமெண்டட் கன்ஸ்ட்ரக்டரை நம்ம கால் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எத்தனை ஆப்ஜெக்ட் வேணால் உங்களால் க்ரியேட் பண்ண முடியும் நியூன்ற கீவேர்டை யூஸ் பண்ணி. இப்போ car1 car2 அப்படின்னு 2 ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸை நம்ம வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி எத்தனை ஆப்ஜெக்டை வேணால் நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, இந்த car1 வந்து ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடாது. இந்த டெஃபினிஷனில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் தான். ஆப்ஜெக்ட் வந்து உள்ளே எங்கேயோ இருக்குது, இது வந்து ரெஃபரன்ஸ், அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து ரெஃபரன்ஸ் பண்ணுது. ஸோ ரன் டைமில் என்ன நடக்கும்னா இந்த கோடு எக்ஸிக்யூட் ஆகும்போது ஜாவா வர்ச்சுவல் மிஷினில் ஹீப்புன்னு ஒன்று இருக்கும், அது ஒரு மெமரி ஏரியா. ஸோ லேட்டராக ஜாவா மெமரி மாடலை பற்றி நம்ம லேர்ன் பண்ணுவோம். ஸோ இன்னொரு 10-20 சாப்டருக்கு அப்புறம் நம்ம லேர்ன் பண்ணுவோம் அதை. ஸோ ஜாவா வந்து ஸ்டார்ட் ஆகும்போது வர்ச்சுவல் மிஷின் ஸ்டார்ட் ஆகும்போது உள்ள ஹீப்புன்னு ஒரு மெமரி ஏரியா இருக்கும். அந்த ஹீப்பில் தான் வந்து இந்த ஆப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து க்ரியேட் ஆகும். ஆக்சுவலாக நீங்கள் இந்த மாதிரி கோடு எழுதுனீங்கன்னா அந்த ஆப்ஜெக்டோட ரெஃபரன்ஸ் தான் வந்து இந்த car1. ஸோ car1ன்றது வந்து ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ். car1 இஸ் நாட் அன் ஆப்ஜெக்ட். ஸோ car1 வில் ரெஃபர் டு தி ஆப்ஜெக்ட். car1 வில் ரெஃபர் டு தி ஆப்ஜெக்ட் விச் இஸ் கிரியேட்டட் இன்சைட் தி ஹீப்ன்ற ஒரு மெமரி ஸ்பேஸில் car1 ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகிருக்கு, அதோட ரெஃபரன்ஸ் தான் car1. இந்த லைனில் கார்னு இன்னொரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகிருக்கு, அதோட ரெஃபரன்ஸ் தான் வந்து car2. ரைட்டா? ஸோ இது வந்து ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஓகே, நியூ ஆப்ரேட்டர் என்ன பண்ணுது? நியூ ஆப்ரேட்டர் பெர்ஃபார்ம்ஸ் தி ஃபாலோயிங் ஆக்ஷன். It allocates memory to your new object
calls a special initialization method in the class which we call it as constructor returns a reference to the new object. இது எல்லாமே வந்து உங்கள் நியூ ஆப்ரேட்டர் தான் வந்து பண்ணுது. as I told you before, ஆப்ஜெக்ட் வந்து ஹீப்பில் கிரியேட் ஆகுது. அதோட ஒன்ஸ் அது கிரியேட் ஆனோடனே அந்த ஆப்ஜெக்டை வந்து நம்ம இனிஷியலைஸ் பண்ணோம். அந்த இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு தான் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்டரை வந்து கால் பண்ணுறோம். ஸோ a special initialization method called constructor will get called. அந்த கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணி முடிச்ச உடனே அந்த ஆப்ஜெக்டோட ரெஃபரன்ஸ் வந்து ரிட்டர்ன் ஆகுது. அதை தான் நம்ம இந்த கார் ஒன்னில் வந்து கேப்சர் பண்ணுறோம். இப்போ இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா இந்த டப்பா, இந்த பாக்ஸ் வாட் எவர் யூ ஆர் சீயிங் தட் வில் பி கிரியேட்டட் இன்சைட் தி ஹீப்புன்னு ஒரு மெமரி ஸ்பேஸ் இருக்குது, அதில் கிரியேட் ஆகும். அதோட ரெஃபரன்ஸ் தான் வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். அதுதான் இந்த கார் ஒன். ஓகே, ஸோ கன்ஸ்ட்ரக்டருக்கும் ஆப்ஜெக்ட் க்ரியேஷனுக்கும் சம்மந்தமே இல்லை. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நான் சொல்கிறது இதை வச்சு நிறைய இன்டர்வியூ கொஷின் இருக்குது. கன்ஸ்ட்ரக்டர்னால் என்ன, கன்ஸ்ட்ரக்டரில் ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகுது அப்படின்னு சொல்லக்கூடாது. கன்ஸ்ட்ரக்டரில் ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகலை. இந்த வேர்ட்ஸை திருப்பி படிங்க. நியூ தான் வந்து உங்கள் ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுது. நியூன்ற கீவேர்டு தான் உங்கள் ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுது. உங்கள் ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆன அதை இனிஷியலைஸ் பண்ணணும். அதை இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு கன்ஸ்ட்ரக்டரை நம்ம கால் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ நியூ தான் வந்து ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுது. ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆனோடனே நம்ம அந்த ஆப்ஜெக்டை இனிஷியலைஸ் பண்ணோம். அதுக்கு தான் கன்ஸ்ட்ரக்டரை வந்து கால் பண்ணுறோம். கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே ஆப்ஜெக்ட்லாம் க்ரியேட் ஆகலை. ஓகே, ஸோ இதை தெளிவாக புரிஞ்சுக்கணும். நம்ம நியூ கீவேர்டு தான் வந்து ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுது. ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆனோடனே அதை இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம கன்ஸ்ட்ரக்டரை வந்து யூஸ் பண்ணுறோம். கன்ஸ்ட்ரக்டரை பற்றி டீட்டெயிலாக நம்ம லேட்டராக படிப்போம். ஓகே, ஸோ இப்போது ப்ரிமிட்டிவ் டைப்ஸும் ஆப்ஜெக்ட் டைப்ஸும் எப்படி வந்து க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ப்ரிமிட்டிவ் வேல்யூஸ் வந்து இந்த மாதிரி நம்ம டிக்ளேர் பண்ணுறோம். இன்ட் ஐ அப்படின்னு நம்ம இங்கே டிக்ளேர் பண்ணுறோம். பை டிஃபால்ட் 0 வேல்யூ வில் கெட் அசைன்டு. ஸோ அந்த மாதிரி நான் வேல்யூ கூட என்னால் கொடுக்க முடியும். ஆனால் ஆப்ஜெக்ட் வந்து இந்த மாதிரி நீங்கள் டிக்ளேர் பண்ணிங்கன்னா, இப்போ கார் ஒன் செமிகோலன் நம்ம போட்டோம். ஸோ இங்கே வந்து நான் நியூ கீவேர்டு நான் யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ என்ன நடக்கும்னா இங்கே car1 will refer to a special object called null. ஸோ null NULLனு ஒரு ஸ்பெஷல் ஆப்ஜெக்ட் ஜாவாக்குள்ளே இருக்குது. அந்த ஸ்பெஷல் ஆப்ஜெக்டை தான் வந்து இந்த car1ன்ற ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் வந்து ரெஃபர் பண்ணும். ஸோ திஸ் car1 will refer to a special object called NULL. ஒரு ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ்க்கு ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் வேரியபிளுக்கு ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் நடக்கலைன்னா அது வந்து நல்லுன்ற ஒரு ஸ்பெஷல் ஆப்ஜெக்டை ரெஃபர் பண்ணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இது வந்து ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட். இதில் வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகிட்டு ஒன்ஸ் அது இனிஷியலைஸ் கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆனோடனே ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் ரிட்டர்ன் ஆகும். அதை தான் நம்ம கார் 2ல் வந்து கேப்சர் பண்ணுறோம். ஸோ ரைட் ஹேண்ட் சைடு ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகும், ரிசல்ட் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு வருது இல்லையா, அதுதான் நம்ம கார் 2க்கு வந்து கேப்சர் பண்ணுறோம். ஸோ இப்படி தான் வந்து இனிஷியலைஸ் ஆகுது. ஓகே, அடுத்தது நல் ரெஃபரன்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ நல் ரெஃபரன்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம பார்க்குறது ஆப்ஜெக்ட் ரெஃபரன்சஸ் ஆர் நல் அன்டில் இனிஷியலைஸ்ட். ஸோ நீங்கள் வந்து இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு வரைக்கும் ஆப்ஜெக்ட் ரெஃபரன்சஸ் நல். ஸோ யூ கேன் கம்பேர் வித் NULL கீவேர்ட். ஸோ இந்த கார்1 வந்து NULL கீவேர்டு வச்சு டபுள் ஈக்குவல் டு வச்சு நீங்கள் உங்களால் கம்பேர் பண்ண முடியும். ஸோ உண்மையிலேயே கார்1 வந்து நல் ஆப்ஜெக்டை ரெஃபர் பண்ணியிருந்ததுன்னா இந்த டபுள் ஈக்குவல் டு வில் ரிட்டர்ன் ட்ரூ, இல்லைனா டபுள் ஈக்குவல் டு வில் ரிட்டர்ன் ஃபால்ஸ். சரிங்களா? ஸோ இது நல்லா இருந்ததுன்னா நம்ம புதுசாக ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணி அதை வந்து இங்கே ரெஃபர் பண்ணுறோம். அப்புறம் ஃபைனலாக வந்து சில கோட்லாம் எழுதி முடிச்ச பிறகு கார்1 வந்து நல் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ இது வந்து ஒரு டயக்ராம் போட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம். வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நான் சொல்கிறதெல்லாம் பேசிக்ஸ், எப்படி வந்து ஆப்ஜெக்ட் வந்து ஒர்க் ஆகுது, எப்படி ஆப்ஜெக்ட் சிஸ்டம் இருக்குது ஜாவாவில் அப்படின்றது தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் இப்போது. வெரி வெரி பேசிக் இதெல்லாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், கார்1 அப்படின்னு நம்ம வந்து டிக்ளேர் பண்ணுறோம். ஸோ இது வந்து என்னோடய ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ்னு வச்சுக்கலாம். இது வந்து என்னோடய ஆப்ஜெக்ட்டுன்னு வச்சுக்கலாம். ஸோ இது வந்து கார்1 இப்போது. ஸோ இது வந்து கார் ஆப்ஜெக்ட்டு, இது வந்து நல். இப்போது இட்ஸ் நாட் கார் ஆப்ஜெக்ட். ஸோ ஃபஸ்ட் லைன் நடக்கும்போது இது தான் நடக்குது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் லைன் கார்1 வந்து இது நடக்குது. ஸோ இதை வந்து நம்ம செக் பண்ணுறோம், ஈக்குவாலிட்டி வச்சு நல் செக் பண்ணுறோம். அதுக்கப்புறம் கார்1 வந்து நியூ கார் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். அப்போ என்ன நடக்குதுன்னா இங்கே வந்து ரைட் ஹேண்ட் சைடு ஃபஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும் இல்லையா. ஸோ ரைட் ஹேண்ட் சைடு ஃபஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும்போது கார் ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ இங்கே வந்து கார் ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு.
ஸோ இந்த ஆப்ஜெக்ட் ஒரு கிரியேட் ஆகி இதில் இருக்க கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகி இப்போ இதுக்கு ரெஃபரன்ஸ் நம்ம ரிட்டர்ன் பண்ணோம். இங்கே நம்ம ரெஃபரன்ஸ் ரிட்டர்ன் பண்ணும்போது கார் ஒன்லேயே நம்ம வாங்குகிறோம். ஸோ கார் ஒன்னுன்ற ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் ஏற்கனவே நல்ல ரெஃபர் பண்ணிகிட்ருக்கு கரெக்டாக. இப்போ அந்த ரெஃபரன்ஸ் அழிஞ்சு போய் நம்மளோட காரோட ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த லைன் வந்து ஆக்டிவ் ஆகிடும், இந்த லைன் வந்து டெலீட் ஆகிடும். இதை நான் அழிக்கணும், இந்த லைன் போயிடும். இந்த ரெஃபரன்ஸ் வந்து போயிடும். இப்போ கார் ஒன் வந்து என்னோட ஆப்ஜெக்ட், கார் ஆப்ஜெக்ட்டுக்கு ரெஃபர் ஆகிருக்கு சரியா. அப்புறம் நான் ஏதாவது எக்ஸாம்பிள் ஏதாவது கோடெல்லாம் எழுதிட்டு ஃபைனலாக நான் என்ன பண்ணுறேன், கார் ஒன் ஈக்குவல் டு நல்லுன்னு கொடுக்குறேன். நானே வந்து கார் ஒன்னை வந்து நல்லுன்ற ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ்க்கு ரெஃபர் பண்ண முடியும். ஸோ நல்லுன்றது ஸ்பெஷல் ஆப்ஜெக்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி லாஸ்ட் லைன் நடக்கும்போது மறுபடியும் இது வந்து நல்லுக்கு ரெஃபர் ஆகிடும். அப்போது இந்த லைன் வந்து போயிடும். இந்த லைன் வந்து போயிடும். ஸோ இந்த லைன் போயிடுச்சுன்னா ஆப்ஜெக்ட் வந்து நல்லாகலை, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இந்த லைன் போயிடுச்சுன்னா ஆப்ஜெக்ட் வந்து நல்லாகலை, ஆப்ஜெக்ட் வந்து நல்லாகலை. இந்த லைன் போச்சுன்னா டோன்ட் திங்க் தட் உங்கள் ஆப்ஜெக்ட் வந்து போச்சு, அப்படி கிடையாது. ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் தான் ரெஃபர் ஆகிருக்கு, உங்கள் ஆப்ஜெக்ட்டு ஹீப்பில் இருக்கும். ஸோ அது எப்போ வந்து ரிமூவ் ஆகும், அது எப்போ ரிமூவ் ஆகும்னா கார்பேஜ் கலெக்ஷன் அப்படின்னு ஒரு லாஜிக் இருக்குது. ஸோ ஜாவாவில் வந்து ஆட்டோமேட்டிக் கார்பேஜ் கலெக்ஷன் இருக்குது. அந்த கார்பேஜ் கலெக்ஷன் வந்து ரன் ஆகும்போது எந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் இல்லையோ அந்த ஆப்ஜெக்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிடும். அதுக்கு நிறைய லாஜிக் இருக்குது எப்படி வந்து ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுது அப்படின்னு. C++ல் டிஸ்ட்ரக்டர் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, ஜாவாவில் அது கிடையாது. ஸோ ஜாவாவில் பார்த்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக் கோடு வழியாக நம்ம வந்து C++ல் சொல்லணும் எந்தெந்த ஆப்ஜெக்ட்ஸ்லாம் நம்மளுக்கு வேணாம் அப்படின்னு. ஜாவாவில் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஆட்டோமேட்டிக்காக கார்பேஜ் கலெக்ஷன் நடக்கும். அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக லேட்டராக படிப்போம். நிறைய கார்பேஜ் கலெக்ஷன் அல்காரிதம்ஸ் இருக்குது, எப்படி அது ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம டீட்டெயிலாக லேட்டராக படிப்போம். ஸோ இப்போதைக்கு இந்த கோடு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த கோடு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப முக்கியம். இப்போது அடுத்த இதுவும் பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா அசைன்மெண்ட்டு. ஸோ அசைன்மெண்ட் ஒரே ஆப்ஜெக்ட்டுக்கு மல்டிபிள் ஆப்ஜெக்ட் ரெஃபரன்சஸ் உங்களால் அசைன் பண்ண முடியும். ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நான் வந்து நியூ இது போட்டுடுறேன், ஸ்க்ரீன் போட்டுடுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கார் ஒன் ஈக்குவல் டு நியூ கார் நம்ம போடுறோம். ஸோ இது வந்து கார் ஆப்ஜெக்ட், இப்போது இது வந்து கார் ஒன், இது வந்து கார் ஒன், இது வந்து கார் ஆப்ஜெக்ட். ஸோ இப்போ கார் ஒன் ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸு கார் ஆப்ஜெக்டை ரெஃபர் பண்ணுது. ஓகே ஃபைன், வெல் அண்ட் குட். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா கார் ஒன் ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸை கார் டூக்கு அசைன் பண்ணுறோம். இங்கே ரெண்டாவதுல வந்து நம்ம நியூ கீவேர்டு யூஸ் பண்ணலை. கார் ஒன் ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸை கார் டூக்கு வந்து நம்ம அசைன் பண்ணுறோம், ரெண்டாவதுக்கு வந்து நியூ கீவேர்டு யூஸ் பண்ணலை சரிங்களா. ரெண்டாவது வந்து நியூ கீவேர்டு யூஸ் பண்ணல. ஸோ இதெல்லாம் ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸை வந்து இன்னொரு ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸுக்கு அசைன் பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் எந்த ஆப்ஜெக்டை ரெஃபர் பண்ணுதோ அதே ஆப்ஜெக்டை தான் இந்த கார் டூவும் ரெஃபர் பண்ணோம். ஸோ இப்போது கார் டூன்ற ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் கிரியேட் ஆகுது. ஸோ இந்த கார் டூ வந்து கார் ஒன்னை வந்து ரெஃபர் பண்ணும், சாரி கார் ஒன்று ரெஃபர் பண்ணாது, ஆக்சுவலாக ஈக்குவல் டு கார் ஒன்று நம்ம போட்டிருக்கோம். ஸோ கார் டூவும் வந்து அதே கார் ஆப்ஜெக்டை வந்து ரெஃபர் பண்ணும். இப்போது கார் ஆப்ஜெக்ட்டுக்கு ஒன்று தான் இருக்குது, ஆனால் அதுக்கு 2 ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் இருக்குது. ஸோ இந்த கார் ஆப்ஜெக்ட் ஒன்று தான் இருக்குது, அதுக்கு 2 ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் இருக்குது. ஸோ அதுதான் இந்த கோடு. இப்போ இதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி போடுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து கார் 2 ஆர் கார் 1 ஈக்குவல் டு நல்லுன்னு நான் போடுறேன். ஸோ என்னோடய பிபிடியில் இந்த கோடு இல்லை, பட் நான் இங்கே எழுதுகிறேன். இதுக்கப்புறம் நான் வந்து கார் 1 ஈக்குவல் டு நல் அப்படின்னு நான் போட்டேன்னா இப்போ கார் 1 நான் நல்லுக்கு பாயிண்ட் பண்ணுறேன், நல்லுக்கு ரெஃபர் பண்ணுறேன். ஸோ நல் இங்கே இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி தான் இப்போ வந்து இந்த கார் 1 வந்து நல்லுக்கு ரெஃபர் பண்ணோம். இந்த லைன் வந்து அழிஞ்சு போயிடும், இந்த லைன் அழிஞ்சு போயிடும், அழிஞ்சு போச்சு, இந்த லைன் அழிஞ்சு போச்சு. ஆனால் கார் 2 வந்து
உங்கள் ஆப்ஜெக்டை ரெஃபர் பண்ணுது, ரைட்டா? ஸோ கார்2 வந்து ஸ்டில் உங்கள் ஆப்ஜெக்டை ரெஃபர் பண்ணிட்டு தான் இருக்குது. ஸோ உங்கள் ஆப்ஜெக்ட் வந்து கார்பேஜ் கலெக்ட் ஆகாது, ஏன்னா கார்2 வந்து ரெஃபர் பண்ணிகிட்ருக்கு. ஸோ உங்கள் கார் ஆப்ஜெக்ட் வந்து கார்பேஜ் கலெக்ட் ஆகாது, ரைட்டா? நீங்கள் இந்த மாதிரி கடைசியில் நல் போட்டிங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ எப்படி வந்து ஆப்ஜெக்ட்ஸ்லாம் க்ரியேட் ஆகுது, ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் வந்து எப்படி வந்து ரெஃபர் பண்ணுது, வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதோட இந்த சாப்டர் முடிஞ்சிச்சு. அடுத்த சாப்டரில் நம்ம பேசிக்காக எப்படி ஒரு கிளாஸ் எழுதுகிறோம், இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்னால் என்ன, எப்படி நம்ம அதை அக்சஸ் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.